ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா பிரியவா சரணம். நாளை வந்திருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடியது இந்த ஒரு நாள் தாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால், நாளைக்கு வந்திருக்கக்கூடிய தினத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் நிச்சயமாக எல்லோருமே வீட்டில் விளக்கேற்றுவது கட்டாயம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில மறந்துடாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய வீட்டில் நீங்க தீபமா ஏற்றுங்க. அதாவது இந்த ஒரு பொருளை சேர்த்து தீபமா ஏற்றி விடுங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை நாளை தினத்துல நீங்க உங்களுடைய வீட்டில் தீபமா சேர்த்து ஏற்றுவது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகும், நன்மைகளுக்கான மாற்றத்துக்கான ஒன்றாகவும் அமைய போகுது. நீங்க வீட்டில் தினமும் விளக்கேற்றுவீங்க. முக்கியமா சொல்லணும்னா சில பேர்லாம் தினமும் விளக்கேற்றுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை. ஒரு சிலவங்க வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுவாங்க, இன்னொரு சிலவங்க வெள்ளி செவ்வாயில ஏற்றுவாங்க. இப்படி ஏதோ ஒரு தினங்கள்ல விளக்கு ஏற்றுவாங்க. வீட்டில் நிச்சயமா விளக்கேற்றாம இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு தீபத்தை நீங்க செஞ்சாலே போதுங்க, கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த மாற்றத்துக்கான ஒரு அடித்தளமா அமையும்ன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. வீட்டில் நம்ம தீபம் ஏற்றோம் அப்படின்னாலே அது ரொம்பவே நல்ல விஷயம் தாங்க. அதே நேரத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏத்துறீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளோ விஷயங்களுக்கு பயந்துருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் மாறணும்னு நினைச்சு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையோ இல்லை நன்மைகளையோ கொடுத்துருக்காது. ஆனா அது அனைத்திற்குமான தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரமா இது இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கட்டே இல்லைங்க. அதனால் எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறோம்ல, அது போல ஏற்றும் போது இந்த ஒரு இதை சேர்த்து ஏற்றுங்க, போதுமானது. சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏற்ற போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்ற அந்த ஒரு குழப்பத்துக்கான தீர்வை நம்ம கொடுக்க போறோம். முதல் விஷயம், இதை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் தீபம் ஏற்றுவாங்க மோஸ்ட்லி. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே இதை தீபம் ஏற்றிக்கலாம், தப்பே இல்லைங்க. சரிங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் இது ரொம்பவே நல்ல விஷயமா மாறி அமைக்கும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, இந்த ஒரு தீபத்தை ஆண்கள் ஏற்றலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஏற்றலாங்க. அது அவருடைய மனதுக்கேற்ப விருப்பத்துக்கேற்ப ஒரு விஷயம் தான். சரிங்களா? அதனால எவ்வித யோசனைகளும் வேண்டாம். இது தாராளமா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஏற்றி பாருங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்றத பார்க்கலாமா? முதல் விஷயமாக நீங்க இதை செய்ய முன் வரீங்க அப்படின்ற போது சுத்தபத்தமா குளிச்சுட்டு செய்யுங்க. அதாவது நம்ம வீடுகளை எப்படி தீபம் ஏற்றுவோம், எப்பவுமே எந்த முறைப்படி ஏற்றுவோம் அதே போலயே நீங்க இந்த தீபத்துக்கும் வழிபடுங்க. அதாவது வீட்டில் எப்படி தீபம் ஏற்றுவோம், முதல்ல ஒரு அகல் விளக்கு இல்லை குத்து விளக்கு எடுத்துப்போம். அதை நல்லா சுத்தபத்தமா கழுவிப்போம். கழுவுனதுக்கு அப்புறமா சுத்தமான எண்ணெய், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சில நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நல்லெண்ணெய் சேர்க்கிறாங்க. ஏற்கனவே நேற்றைய தினம் ஏற்றிருப்பாங்க தீபத்துல, அதே நல்லெண்ணையும் மறுபடியும் சேர்ப்பாங்க. நிச்சயம் கூடாதுங்க. வீட்டில் என்னைக்குமே சரிங்க, ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றிருக்கோம் தீபத்தை அப்படின்ற போது அதே தீபத்தை மறுபடியும் ஏற்றிக்க கூடாது. அப்படி ஏற்றினா அது கட்டாயமா வீட்டில் கஷ்டங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நாள் ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெயை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது காலையில் வரைக்கும் ஏற்றுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் கீழே தாங்க ஊற்றணும். அதை மறுபடியும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அந்த எண்ணெயும் சரி அந்த திரியும் சரி வேற ஒரு கிணத்துல மாற்றி வச்சுப்பாங்க, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட விஷயங்களை எப்போதும் செய்யாதீங்க. தவறு, ரொம்ப தவறுங்க. இப்படிப்பட்ட தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றவே கூடாது. சரிங்களா? அதனால நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்க. செஞ்சதுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. புரியுதுங்களா? வீட்டில் தீபத்தை ஏற்றியாச்சு. தீபத்தை ஏற்றி வச்சுருப்பாங்க. தீபத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சாச்சு. விளக்கு வச்சாச்சு, குத்து விளக்குல எண்ணெய் ஊற்றியாச்சு. பஞ்சதிரி போட்டு, புது பஞ்சதிரி தான் போடணும், பழைய பஞ்சதிரி போடக்கூடாது. முக்கியமான இப்போ பஞ்சதிரியும் போட்டாச்சு, விளக்குல பார்த்தீங்கன்னா எண்ணெயும் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், அந்த பஞ்சதிரி போட்டிருக்கீங்களா அதில் இந்த ஒரு வேரை சேர்த்து திருச்சி நீங்க ஏற்றினாலே போதும். இந்த ஒரு வேரை நீங்க சேர்த்து திருச்சி ஏற்றுவது மூலியமா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் அப்படியே அழிஞ்சிடும். உங்களுடைய தலையெழுத்து மாறுவதற்கான ஒரு நாள் பரிகாரமா இது இருக்கும். தரித்திரங்களும் சரி, பீடைகளும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் சரி, அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கக்கூடிய ஒன்றாக மாறும். நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பையும் கொடுக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, துன்பங்கள் இருந்தாலும் சரிங்க, அனைத்திலிருந்தும் நீங்க விடுபடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. முதலாவது விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எப்போதும் வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துக்கிட்டாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வேர். அந்த வேர் அப்படின்னு சொன்னது வெட்டி வேர் தாங்க. இந்த வெட்டி வேரை நீங்க வீட்டில் தீபம் ஏற்ற வச்ச மறக்காம சேர்த்துட்டு உங்களுடைய வீட்டில் தீபத்தை ஏற்றி பாருங்களேன். இந்த வெட்டி வேரை நீங்க தீபம் ஏற்ற வச்ச வீட்டில் சேர்த்து ஏற்றுவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மாறி மாறி ஏற்படக்கூடிய துன்பங்களும் சரி, உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கிடும். நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இது முழுவதுமான
மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால எவ்வித குழப்பங்களும் வேண்டாம். நீங்க தைரியமா மனசுக்குள்ள நிறைஞ்சு ஒரு விஷயமா இருக்குதுன்ற போது இதை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பான முறையில ஒரு நல்ல மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நன்மைகளுக்காகவும் நல்லதுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க. அதனால இவ்விதத்துல இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். கட்டாயமா நல்லதே நடக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கு இது மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இருக்க போகுது. அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் இது ஒரு பரிகாரமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வெட்டி வேரை நீங்க திருச்சி ஏற்றினதுக்கு அப்புறமா அந்த வெட்டி வேர் மிச்சம் இருக்குது, அது திரி முழுவதும் எரிஞ்சு முடிக்கல அப்படின்ற போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த எரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த தீபம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் எங்கேயாவது அதை போட்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே அதை தண்ணீரில் போட்டு உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்கேயாவது மரத்துக்கீழே நீங்கள் ஊற்றிடலாம். அப்படி கால்படாத இடமா பார்த்து நீங்கள் தான் தூக்கி போட்டுடலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? இப்படி நம்ம இப்போ சொன்ன விஷயத்த சரியான முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நீங்கள் அனுபவிச்ச அந்த ஒரு கஷ்டங்களும் சரி, பிரச்சனைகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது அமையக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் முழுவதுமான நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எளிமையான ஒரு பரிகாரம், ஆனால் கண்டிப்பான முறையில் பலன் அளிக்கின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. நம்ம வீட்டில் நாளைக்கு தீபம் ஏற்ற போகிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை யாராச்சும் தீபம் ஏற்றாம இருப்பீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுவீங்களா? அப்படி ஏற்றும் போது இதையும் சேர்த்து ஏற்றி பாருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நேரத்தில் துன்பம் வந்துடும். ஆனால் அந்த துன்பத்தை நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த துன்பத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து கடவுள் நீக்கி எடுத்துருவோம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எவ்வித குழப்பமும் வேண்டாம். நீங்கள் எவ்வித விஷயத்தையும் நினச்சி யோசித்து பயப்படவும் வேண்டாம். அந்த கடவுள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நீங்கள் இதை செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய எளிமையான பரிகாரம்னா அது இதுவாக தான் இருக்க போகுது. அதனால் எதை பற்றியும் யோசித்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யாமல் தவிர்க்காதீங்க. அந்த முழு முதல் நம்பிக்கையும் முழு முதல் ஆற்றலோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். கட்டாயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் இருந்தாலும் சரிங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும்ல மாற்றுக்கருத்தில். எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்ப இது உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகுது. அதனால் யோசிக்க வேண்டாங்க. இன்னைக்கான நாளை நீங்கள் இப்போவுமே பயன்படுத்திக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். விருப்பம் இருந்தால் இதை செய்யுங்க. கட்டாயம் உங்களை யாரும் கட்டாயப்படுத்த போகிறது. ஏன்னா பரிகாரங்கள் செய்வதற்கும் சரி, பூஜைகள் செய்வதற்கும் சரி, ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு துளி அளவு கூட பலன் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் நம்புறீங்கன்ற போது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு, நீங்கள் நினைச்ச அந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதையும் நடக்கட்டும். முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாங்க. கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்க போகுது. அதனால் முழுசாக இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. நல்லதையும் நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.